ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து ஸ்ரீராமபுரம் வழியாக செம்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 1 ஏக்கர் 80 சென்டில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து ரீச் ஆகிடலாம். அதாவது திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் வந்தோம் அப்படின்னா ரெடியார் சத்திரத்து வழியாகவும் வரலாம். அதே போல் திண்டுக்கல் டு வத்தலகுண்டு தேனி போகிற லைனில் வந்தோம் அப்படின்னா செம்பட்டி லைன் வழியாகவும் டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். மொத்தம் வந்து 1 ஏக்கர் 80 சென்ட். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மணிக்கு சின்னதாக ஒரு வீடுமே வந்து கிடச்சிருக்கு. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக சேர்த்து 60 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதாங்க. ஊரடி தோட்டமாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது செம்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் வழியாக போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பழைய பைபாஸ் ரோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து ரீச் ஆகிடலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோம்பைக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடிக்கு குறையாமல் நமக்கு நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் கிடச்சிருக்கு. நல்ல செம்மண் பூமியாகவும் நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருந்தெல்லாம் இங்கே லேண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பண்ணையாட்களை போட்டு கூட வந்துட்டு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இடத்த பொறுத்த வரைக்கும் செவ்வக வடிவில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீடு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ண முடியுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வீக்லி ஒன்ஸ் வந்து வர்றவங்க கூட வந்து ஃபேமிலியில் வந்து அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தங்கிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போரை பொறுத்த வரைக்கும் 600 அடி தான் போரே வந்து போட்டிருக்காங்க. தண்ணி வந்து நல்ல ஒரு ஈல்டில் வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஆரம்பிக்கும். இங்கேருந்து வந்து ஆடலூர், பன்றிமலை, கொடைக்கானல் மலை, இந்த மாதிரி வந்து மலைகள் இந்த எஜ்ஜிலேருந்து தான் நமக்கு வந்து ஆரம்பிக்குது. நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட, அதே போல் நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டியோடையும், அது மட்டும் இல்லாமல் ரீசேல் வேல்யூவுக்கு தகுந்த மாதிரியும் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடங்க. ஏன்னா இந்த ஜோனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயும் சரி நிறைய லேண்டுகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் அதிகபட்சம் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் கூட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அதே போல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் கேணி. கேணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 60 அடிக்கு குறையாமல் டெப்த்து வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து இந்த மறுகால் தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தண்ணி எல்லாமே நம்மளோட இடத்துக்கு அந்த சைடு, இந்த சைடு வந்து ரோடு, அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த மறுகால் போகிறதுக்கான வாய்க்கால் பாசனத்தோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மழை டயத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து போகுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறதே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான். இங்கேருந்து தான் நமக்கு வந்து கோம்பையோட டேமுக்கு வந்து தண்ணி வந்து போகுது. அதே போல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து 7 HP ஃப்ரீ சர்வீஸோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வாழை மரம், அதே மட்டும் இல்லாமல் சப்போட்டா மரம், இடையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ மக்காச்சோளம் போட்டு வந்து எடுத்தாங்க. ஒரு தென்னங்கன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மரம் வரைக்கும் உள்ளே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரம் அப்படிங்கிற கணக்கு வீதம் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வைஸாக இருக்கட்டும், இல்லை இடத்தோட அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு சூப்பராகவே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்ததாக இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் புலி, அந்த ஒத்த தென்னை மரம் வரைக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பேக் சைடு வந்து இந்த போஸ்ட் மரத்தை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோம்பை டேமுக்கு போகக்கூடிய வாய்க்கால் பாசனம். இது வழியாக தான் டைரெக்டாக வந்து நமக்கு கோம்பை வரைக்குமே போகுது. அங்கே கூட வந்துட்டு ஒரு மதகு மாதிரி சின்னதாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே ஏ டு ஜெட் வந்து நமக்கு வந்து பக்காவாக வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடத்த தான் இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக இருக்கிறவங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான இடம்னே சொல்லலாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்த சுற்றிலும் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இந்த இடத்த பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் நிறைய இடங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், லேண்டு வாங்குறவங்களா இருக்கட்டும், லேண்டு விற்கிறவங்களா இருக்கட்டும், 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து லேண்டு விற்கிறவங்க வந்து உங்களுடைய பேரல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதே போல் வந்துட்டு படியை கட்டி ஆல்ரெடி சர்வே பண்ணி அளந்து வந்து கல்லை வந்து ஊண்டிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்டு வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியை பொறுத்த வரைக்கும் 1975 மட்டும் பார்க்காதீங்க. குறைஞ்சது ஒரு 100 வருஷத்துக்காவது வந்து ஈஸி எடுங்க. மேனுவல் ஈஸி அண்ட் ஆன்லைன் ஈஸி இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ தேவைப்படுற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒருவேளை இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னாலும் நகல் போட்டு எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக லீகல் பாருங்கள். 20 நாள் ஆனாலும் கூட பரவாயில்ல, கரெக்டாக லீகல் பார்த்து ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமே இந்த வீடியோவில் வந்து சொல்லி முடிச்சாச்சு. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.